வணக்கம் மக்களே, வணக்கம். நான் நோர்வேயிலிருந்து ராசி கதைக்கிறேன். ராசி டெக்ஸ்டைல். நாய்களுக்கு அம்மா, அன்னை, நாய் பைத்தியம், நாய் விசறி, எப்படி வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்று கையெடுத்து கும்பிட்டு கேட்க போகிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு உதவி எங்களுக்கு தேவை. இம்மீடியட்டாக அவசரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது மனிதர்கள்ட்ட மட்டும் கேட்குறேன். மனிதர்கள்ட்ட மட்டும், சரியா? மனித உருவத்தில் இருக்கிற மனிதாபிமானமே இல்லாதாக்கள்கிட்ட நான் கேட்க இல்லை. நான் மனிதர்கள்ட்ட மட்டும்தான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். அது கோயில் ஐயராக இருக்கலாம், இல்லை பள்ளிவாசல் மௌலவியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புத்த பிக்குவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பூசாரியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொதுமகனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு சாதாரண பள்ளிக்கூட பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லார்கிட்டையும் நான் உதவி கேட்குறேன். எல்லார்கிட்டையும் எந்த மத வேறுபாடுன்னு நான் உதவி கேட்குறேன். என்ன உதவின்னு சொன்னால், நான் இப்போ தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரேன். 40 பூனைக்குட்டிகள் இருக்குது. வவுனியா ஷெல்டர்லேயும் விஷ்ணுமடுவுலையும் யாழ்ப்பாணத்துலேயும் எல்லாம் சேர்த்து ஒரு 40, 45, 50 இருக்குது. பட் 40 பூனைகள் இப்போ இதாக இருக்குது. எல்லாம் குட்டி குட்டி பூனைகள். நாய்க்குட்டிகள் வந்து பூனைக்குட்டிகளோட எந்த நேரமும் ஒத்து வராது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, கீரியும் பாம்பும் மாதிரி, சரியா? அதை தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைங்கள். எங்கள் நாட்டு மக்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சாதான் நாங்கள் மேலதிகமாக இதை கொண்டு போய் கொண்டிருக்கலாம். உங்களோட பாட்டுக்கு அவள் கத்துறாளே கதைக்கிறாளேன்னுட்டு நீங்கள் பேசாமல் இருந்தால் எங்களால் மேலதிகமான குட்டிகள் எடுக்க இல்லாமல் போகும். ஸோ நீங்கள் 2 பூனைக்குட்டி ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சத்தை வைங்க. அப்படியும் இல்லையா, அந்த பூனைக்குட்டிக்கு நாங்கள் சாப்பாடு தரோம். மாதம் 5 கிலோ அரிசி தரோம். உங்களோட சாப்பாட்டோட போட்டு கலந்து சமைச்சு கொடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆக இயலாத ஆக்கள் என்று சொன்னால், தயவு செய்து நாட்டுக்கு நன்மையை செய்யுங்கோ. யாராக இருந்தாலும் தயவு செய்து எங்களுக்கு உதவிக்கரம் கொடுங்க. முடியாது, எங்களால் முடிய இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் நாய்க்குட்டிகள் சும்மா அப்படி கண் இப்படி திறக்க கொண்டு வந்து வீசுறாங்க. என்ன ஜென்மம், என்ன ஜென்மத்தில் பிறந்த மக்கள்ன்றது எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் பேசவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. என்ற ஆதங்கத்தை நான் கொட்டுறேன், அவ்வளவுதான். ஏனெண்டா ஒரு தாயா தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து அதுண்ட உணர்ச்சி, அது சிரிப்பு, விளையாட்டு கதைக்கிற ஆக்களுக்கு தான் அதுண்ட அருமை புரியும். புரியாத ஆக்கள், இப்போ புரியாத ஆக்களுக்கு அது கதைச்சி பிரியோசனம் இல்லை. அந்த குட்டி தன்னுடைய தாயிட்ட பால் இல்லாட்டியும் அது பால் மார்பை சூப்பி கொண்டு குடிச்சு கொண்டு அது படுத்திருக்கிறது தான் அந்த குட்டிக்கு சுகம். சூடு கொட்டுற மலையில் கொட்டடி மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்றைக்கு குட்டியை விட்டுருக்குறாங்க. ஒரு பிரின்சிபல் ஒரு ஆள் எடுத்து கொண்டு போயிருக்கிறார். எடுத்து எங்களை எடுக்க சொன்னவர். நாங்கள் சொன்னோம், தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வச்சிருங்க, எங்கள்கிட்ட குட்டி நிறைஞ்சு போயிருக்குது. அதோட குட்டி நாங்கள் வச்சிருக்கிற வீட்டுக்காரர்களும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ ஏண்டா குட்டிகள் ரோட்டுக்கு வெளியில் போகுது, நீங்கள் வேலி அடைச்சி தந்தா தான் நாங்கள் குட்டியை மேல் அதிகமாக எடுக்கலாம், இல்லை இருக்கிற குட்டியை காப்பாற்றலாம், அது இதுன்னு சொல்லி உதவி கேட்குறாங்க. என்னட்ட அவ்வளவு இதுகள் இல்லை. இப்போ நான் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வசதி இல்லை. ஒரு வேலைக்கு 3 லட்சம் 4 லட்சம் போடக்கூடிய அளவுக்கு எனக்கு காசு இல்லை. மதில் கட்டியோ இல்லை தகரம் அடித்து கொடுக்குற அளவுக்கு. யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், அது அடுத்த பக்கம் இருக்கட்டும். எங்களுக்கு பூனைக்குட்டிக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள். எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் உள்ள ஆக்களாக இருந்தாலும் சரி, 2 பூனைக்குட்டி எங்கள்கிட்ட இருந்து எடுங்க. இது இப்போ நான் 2 கிழமைக்கு முதலும் சொன்னேன். ஒருதருமே முன்வரையில் ஒரே ஒரு ஆள் கேட்டது, அவ்வளவுதான். அவ்வளத்துக்கு இறக்க குணம் இல்லாத நாடா போயிட்டு தான் எங்கட நாடு, சொல்லுங்க. அவ்வளத்துக்கு அன்பு இல்லாத ஒரு நாடா போயிட்டுதா, பாசம் இல்லாத ஒரு நாடா போயிட்டுதா? ஒரு 2 பூனைக்குட்டிக்கு அந்த குட்டி வயிற்றுக்கு ஒரு கொஞ்சம் பால் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு உங்களால் ஒரு இது இல்லையா, வசதி இல்லையா? சரி, அப்படி கூட இல்லைண்டா பரவாயில்ல, நீங்கள் தத்தெடுங்க, நாங்கள் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். வவுனியா சம்மந்தப்பட்ட ஆக்கள்னு சொல்லலாம். நாங்கள் வவுனியா ஷெல்டரில் சமைக்கிற சாப்பாடை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து தாரோம். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கண்ணீரும் கவலையும் தான் வருதொழிய
இவ்வளவு இரக்கம், பாசம், அன்பு எல்லாமே எங்க போச்சு? விரைச்சு போச்சு. உங்களோட ஹார்ட் வந்து விரைச்சு போச்சு. எல்லாரும் சாமியை கும்பிடுறீங்க, எல்லா மதத்தவரும் சாமியை கும்பிடுறீங்க. கடவுள் சொல்றது வந்து பைபிள்லேயோ இல்லை குர்ஆன்லேயோ இல்லாட்டி பகவத்கீதையிலையோ அன்பு செலுத்துங்க, அன்பு கருணை காட்டுங்க, அன்பு செலுத்துங்க. நாங்கள் உழைக்கிறதுல இருந்து சில பெர்சன்டேஜ் வந்து உதவி செய்யுங்க. தொண்டை கிளிய கத்துனாலும் இப்படி தட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. எங்களுக்கு இமீடியட்டாக உதவி வேணும், அவசரமான உதவி வேணும். இது அமைச்சரோ இல்லை ஜிஎஸ்ஓ இல்லை எந்த யார் பார்த்தாலும், எந்த சமய சம்மந்தப்பட்ட ஆட்கள் பார்த்தாலும் எங்களுக்கு உதவி தேவை. உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் செய்யலாம். இல்லை ஸ்போர்ட்ஸ் கிளப், அந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற தம்பியாக்கள் பொடியங்கள் யாராவது பார்த்தா, அடே அந்த அக்கா கத்தி கொண்டிருக்கிறாடு, 2 பூனைக்குட்டி எடுப்போம்பா, நீ 2 எடு, நான் 2 எடுக்கிறேன், நாங்கள் 2 எடுப்போம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் கூட பூனைக்குட்டி பிரச்சனை தீராது. பட் வெளியில் திரிகிற மார்க்கெட் வழியெல்லாம் பாவம் பச்சை குட்டிகள், பாலுக்குங்கிற குட்டிகளை கொண்டு வந்து வீசி இருக்குது. இரக்கமே இல்லாத சனங்கள் கொண்டு வந்து வீசி இருக்குது. அதை நாங்கள் எடுத்து திருப்பி நாங்கள் அதுக்கு மெடிசின், சாப்பாடு, தண்ணி எல்லாம் கொடுத்து நாங்கள் அதை திருப்பி தத்து கொடுக்கணும். ஸோ இருக்கிற குட்டியை எவ்வளோ கெதியாக எடுக்கலுமோ எடுங்க. இமீடியட்டாக தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இந்த கும்பிடு வந்து எல்லாருக்கும், இலங்கையை சேர்ந்த அனைவருக்கும், எங்களோட பூனைக்குட்டி நாய்க்குட்டியில் தத்தெடுங்க. நாய்க்குட்டிகள் உங்களுக்கு ஏலாட்டி கூட பூனைக்குட்டியில் இப்போ தற்போதைக்கு தத்தெடுங்க. மற்றது உலகத்தில் இருக்கிற அவ்வளவு இலங்கையர் எல்லாருமே, இப்போ நான் வேறு நாட்டாக்கள்கிட்ட நான் உதவி கேட்கலாது. எங்களோட நாட்டாக்கள் ஒரு ருபீஸ் ஒவ்வொரு தரம் நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் முடிப்போம். ஒரு யஃப்னாவில் இருந்து வவுனியா கொண்டு வர டிரான்சிட் காசு 28,000, 25,000, 15,000 அப்படி கேட்குறாங்க. ஒரு 5 குட்டி கொண்டு வரேன்னு சொன்னால் திருப்பி வவுனியாவில் இருந்து நாங்கள் வேறு இடங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் திருப்பி அதுக்கும் காசு, சாப்பாட்டு காசு, மெடிசின் காசு. இத்தனைக்கு எங்களோட நாய்க்குட்டிகளுக்கு ஒரு விளையாட்டு சாமான் இல்லை தெரியுமா? இந்த நோர்வேலேருந்து கொண்டு போய் கொடுத்த அந்த போல் தான் 2 மணி நேரம் அதுவும் பிஞ்சி இதாக போயிட்டுது. ஒன்றுமே நாங்கள் கேட்கல. நாங்கள் சாப்பாடும் அதுகளுக்கு தங்குற ஒரு கொட்டில் வசதியும் தான் கேட்குறோம். உதவி செய்யுங்க மக்களே. உங்களோட மனசை இலக விடுங்க. இப்படி கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து இப்படி குடிச்சு இலக விடுங்க. உங்களோட ஹார்ட்டை வந்து இலக விடுங்க, இதயத்தை இலக விடுங்க. இறுக்கி பிடிக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லை. நீங்கள் பண உதவி செய்யாட்டி பரவாயில்லை, உடலால் உதவி செய்யுங்க. இந்த பூனையில் எடுத்து வளவுங்க. பூனையில் பாவங்கள், அது பாவங்கள். அந்த பூனை வந்து பாவம். இதுக்கு மீறி என்னண்டு என்னால் சொல்ல முடியலை. நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க. ஒரு 2 பூனைக்குட்டியை எடுத்து சாப்பாடு தண்ணி கொடுத்து அதில் வீட்டோட வச்சிருங்க. பாவங்கள் பாருங்க.